எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, சிமெண்ட்டு கம்பி எல்லாம் வாங்குறதுக்கு தான் நம்ம கிளம்பியாச்சு. தேவசால கிளம்பியாச்சு. யாரெல்லாம் போகிறோன்னா நானே அப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு துக்கமான ஒரு சம்பவம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வேலை நடக்கலை. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவிலே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி வேலை செய்ய முடியலை. சனிக்கிழமை தான் வேலை செய்வாங்க. சனிக்கிழமை செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வார்ப்பே போடுவாங்க. அதனால் இப்போ சிமெண்ட்டும் கம்பி இறக்கி வச்சலான்னு சொல்லிவிட்டு நானும் அப்பாவும் போகிறோம். அப்பா நாளைக்கு கிளம்பிடுவார் ஊருக்கு. நான் மட்டும்தான் இங்கே வீட்டில் இருப்பேன். ஏன்னா அப்பாவுக்கு லீவு முடிஞ்சிருச்சு. சிமெண்ட்டும் கம்பி வாங்க போகிறோம் கைஸ். அங்கே போய் பார்த்திங்கன்னா வயரிங் ஜாமான்லாம் வாங்கியாச்சு. இப்போ நானும் இப்போ போயிட்டுருக்காரு. இப்போ சிமெண்ட்டும் கம்பி வாங்கணும். வாங்க போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு கண்டிப்பாக வண்டி கம்பி அதெல்லாம் ஏற்றி நிப்பாட்டியாச்சு. சிமெண்ட்டு ஏற்றணும், அதுக்காக வெயிட்டிங்க. நானும் அப்பாவும் கிளம்பியாச்சு. அது சிமெண்ட்டு ஒரு 18 சாக்கு ஏற்றிட்டு அவங்க வந்துடுவாங்க. நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா லோடு வண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த பாருங்க சிமெண்ட்டு கம்பி வந்துருச்சு கை. இனி நாங்கள் இறக்க போகிறோம். இறக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு கம்பி எல்லாம் வண்டியிலேருந்து இறக்கிவிட்டு வண்டிக்கு காசு கொடுத்து வண்டியை அமுச்சு விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்க அப்பா எடுத்துகிட்டு இருக்காரு. மேலே போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக இங்கே இறக்கி போட்டாச்சு. டயர்டாக இருக்குது கைஸ். செம்ம வெயில் தெரியுதா? அப்புறம் பார்த்திங்கன்னா 18 சாக்கு சிமெண்ட் அங்கே இருக்குது. அவ்வளோதான். இந்த கம்பி இந்த சிமெண்ட் மட்டும் இறக்கினா போதும். இது மட்டும் இறக்கிட்டு உங்களுக்கு அப்படியே கன்னியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக நாங்கள் சிமெண்ட்டு எல்லாமே தூக்கி முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சாச்சு. சூப்பர் சார். இது எங்கள் அப்பாவோட ஐடியா. ஏன்னா மழை வரும்போது அது தண்ணி கீழே வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பியும் அங்கே கொண்டு வச்சு போட்டாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், நாங்கள் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு சாப்பிடணும். இனி நாங்கள் சாப்பிடலை, அதுதான் நடக்குது. சாப்பிட போகிறோம் கைஸ். பார்த்திங்கன்னா இவர் நம்மளுக்கு நல்ல ஒரு சொந்தம். இவர் தான் நம்ம சதீஷ். ஆமாம், சதீஷோட அப்பா இவர். எங்களை சின்ன வயசில் பார்த்துக்கிட்டவர். ரொம்ப நாளாக நான் இப்போ தான் பார்க்குறேன், ஒரு வருஷம் கழிச்சு. சொல்லுங்கள், என்ன சொல்லுறீங்க? என்ன சொல்கிறது, யாருன்னு தெரியாமல் இருக்குது. நான் தான் சதீஷ் பிரசாந்த் பூமியோட அப்பா. இவங்கள எனக்கு சின்னது முதல்ல எனக்கு தெரியும். அந்த பிள்ளைங்களையும் தெரியும், ஆஜிராவும் தெரியும், விஜிலாவும் தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். சின்னதுலேருந்து நான் பார்க்குறேன். சரியா? இப்போ பசங்க பெருசாகிட்டாங்க, சந்தோஷமா இருக்காங்க. இந்த அன்னைக்கு அப்பனுக்கு உதவி பண்ணுறாங்க. நல்லபடியாக செஞ்சு இந்த வீடை படி நல்லபடியாக கட்டுறதுக்கு நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஓகே, போதுமா? போதும் தானே? வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம்ல? ஒன்றும் இல்லை. அதனால இப்போ வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் கூட கொஞ்ச நாள் பேசணும். நிறைய நாளாச்சு பேசி பார்த்து அதுதான் நடக்குது. கண்டிப்பா இங்க பாரு, நல்லா இந்த பசங்க கொஞ்சம் பெருசாயிட்டாங்க, நல்லா செய்யறாங்க, அப்பனுக்கு நல்லா ஹெல்ப்பா இருக்காங்க. எல்லாம் தான் அவங்க அப்பங்காரன் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான். சந்தோஷமா இருக்குது. இந்த வீட்டு வேலை முடிஞ்சு நல்லபடியா செஞ்சு கொடுங்கடா தங்கங்களா நீங்களே. என் புள்ள வாங்கி சொல்றேன். என் பையன் மட்டும் தான், பிரசாந்தம் மட்டும் தான் போயிட்டான். பாக்கி எல்லாம் இங்க இருக்காங்க. பாக்கி எல்லாம் எல்லா பசங்க இருக்காங்க. மேல ஒரு 3 இருக்குது, இங்க 2 இருக்கு, அங்க கீழே இருக்குது. இந்த அதுல என் தம்பிக்காரனும் போயிட்டான். ஆனா இருந்தாலும் நல்லபடியா செஞ்சு கொடுங்க. அவ்வளவுதான். வாங்கணும்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே அது கத்தி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுறோம். அது பாக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஊக்கு. அதுக்கப்புறம் இந்த லைட்டுக்காக இது வாங்கணும், இதெல்லாம் வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த பைப்பு, கட்டு கம்பி. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதுக்குள்ளே இது இருந்துடா, இது என்னென்னமோ இருக்குது கைஸ். இது என்னன்னு தெரில கரெக்டாக எங்களுக்கு, எனக்கு தெரில. எந்த கிளிப்புமா? அது எந்தனே? ஓ அதே. அதுக்கப்புறம் இதை ஆயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு கட்டிங் வீடு. இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா கம்பி சிமெண்ட்டு இது அந்த இப்போ காமிச்ச பொருளெல்லாம் வாங்குறதுக்கு மட்டுமே
30,500 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கரண்ட்டோடது வாங்கணும் பார்த்திங்களா, அது ஒரு 800. மொத்தமாக வண்டி சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் ஆயிடுச்சு. நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். இதுதான் இறக்கியிருக்கோம். நம்மளுக்கு வந்து வார்ப்பு வந்து ஞாயிற்றுக்கிழமை போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதனால் நம்மளால் வார்ப்பு போட முடியல, வேலை எதுவும் செய்ய முடியாது. பார்த்திங்களா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை பார்த்திங்களா, எந்த வேலையுமே முடியல. நான் அது கோயம்புத்தூர் போயிட்டு தான் எப்படி இந்த வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எனக்கு நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. நெட்டு கிடைக்கிது, ஆனால் என்னால் அவ்வளோ எம்பி கொடுத்து வீடியோஸ் போட முடியல. அதனால தான் இது எப்படி நான் கோயம்புத்தூர் போயிட்டுனதுக்கப்புறம் தான் போடுவேன். கைஸ் ஃபைனலாக வந்து நாங்கள் குளித்து ரெடியாகி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, சுட சுட சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுத்தது, தயிர் எல்லாம் நிம்மதியாக சாப்பிட போவோம் நானும் எங்கள் அப்பாவும். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்றாரு. எந்திரிச்சா சாப்பிடுறது மீன் குழம்பு, தயிர் எல்லாம் சாப்பிட்டு இப்போ சாப்பிட போகிறோம் கைஸ். பாய் கைஸ். பசி செம்மையாக எடுத்துச்சு. காலையில் 2 பரோட்டா சாப்பிட்டு போனது தான். அதுக்கப்புறம் எதுவுமே நாங்கள் சாப்பிடலை. அதனால் இப்போ நாங்கள் வந்து தேவசில தான் போகிறோம். ஏன் தேவசில போகிறோம்னா, நேற்று நானும் அப்பாவும் வந்து தேவசில போயிருந்தோம் மெட்டீரியல் வாங்குறதுக்காக. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து, அப்பாவுக்கு ஒரு சட்டை, அம்மாவுக்கு வந்து 5 நைட்டி அதெல்லாம் வாங்கியிருந்தோம். அதை தைக்க கொடுத்துருந்தோம். இப்போ அது ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அது வாங்குறதுக்கு தான் நான் போகிறேன். அப்பா இன்றைக்கி ஊருக்கு கிளம்ப போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது. நம்ம ஆகாஷ் வண்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆச்சு ஹிமாலயன் எடுத்து. அவன் வேறு கூப்பிட்டு, மாப்பிள்ள அதுக்கு வந்து பெட்ரோல் வாங்கி அடிச்சுட்டு ஒரு 2-3 ரவுண்டு போயிட்டு வாடா அப்படின்னா, அவன் வேறு ஒரு வேலை கொடுத்துருக்கான். அதெல்லாம் அவன் வண்டிக்கு பெட்ரோல் வாங்கி ஊற்றி அது கொஞ்சம் ஓட விட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போக போகிறோம் கைஸ். அதுதான் இந்த விளாகில். நான் போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஒன்று 250 ரூபாய் கைஸ். பாருங்க, அம்மாவுக்கு வந்து இங்கே பாருங்க, எங்கள் அக்காவுக்கு காமிச்சு கொடுத்து எங்கள் அக்கா சொல்கிறாங்க, எங்கள் அம்மாட்ட நைட்டி வாங்கி கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த வாட்டி வரும்போது குப்பை தொட்டியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கைஸ் இனி வந்து நம்ம அப்பாவை கூப்பிட்டு என்னது பாட்டை வீட்டில் கொண்டு போய் விட போகிறோம். கைஸ் அப்பா பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பியாச்சு. வேலைக்கு போயிட்டு இனி 3 மாசம் முடிஞ்சுதான் வரும். புட்டு ஆதிரி எல்லாம் இங்க இருக்குது. எல்லாம் மார்ப்பு போட்டு முடிச்சு வேலை எல்லாம் முடிச்சு கிளம்பிடும் கோயம்புத்தூருக்கு. அப்புறம் வீடு படி எல்லாம் കഴിഞ്ഞ് எல்லாரும் வாங்க. ஷர்ட்டு சூப்பரா இருக்கு. புட்டு அடிச்சு தந்துட்டேன், ஷர்ட்டு அடிச்சு கொடுத்து அடிச்சு தந்துட்டேன். இப்போ கிளம்ப போகிறோம். அப்பா வந்து நல்ல பையன் நல்ல உஷாராகி வரட்டும். இப்போ வந்து நம்ம வந்து இங்கே போக போகிறோம். எந்த சரத்துட்ட பேர் பாட்டவயல் கொண்டு போய் அப்பாவை வந்து இறக்கி விட்டு திருப்பி நான் வரப்போகிறேன் கைஸ். சரி, போகிற வழியில் ஃபைனலாக பத்தேரியே வந்தாச்சு. அப்பாவை இங்கேருந்து பஸ் ஏற்றி விட போகிறோம். இந்த பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம வந்து പോകാം. കറച്ചാ ഞാൻ ബത്തേരി പോരെ കൊണ്ടു വിട്ടു പയ്യൻ. ഇനി ഇവിടുന്ന് കോഴിക്കോട് ബസ് മെഡിക്കൽ കോളേജിൽ കയറണു. അത്ര വൈകുന്നേരം 3 മണിക്ക് കോഴിക്കോട് എത്തും. അവിടെ നിന്ന് നേരെ കണ്ണൂർ. ஓகே கைஸ், நம்ம இப்போ அங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோம். பத்தேரி டவுன்லேயே கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு பஸ்ஸுக்காக. நம்ம இங்கேருந்து அப்படியே யூட்டன் போட்டு கிளம்ப வேண்டியதான். நான் பார்த்தீங்கன்னா அப்பாவை இறக்கி விட்டு வந்தாச்சு. ரொம்ப நாள் நான் வந்து ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன், நேரில் நான் பார்த்ததில்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு கைஸ். உங்களுக்கும் அந்த சர்ச்சு என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்க கைஸ். செம்மையாக கட்டியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கும் நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் எத்தனை வாட்டி மறக்காமல் இந்த சர்ச்சை காமிக்கிறேன், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் கைஸ், சர்ச்சு எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்களேன். செம்மையாக இருக்குது கைஸ். பார்க்கும்போதே அவ்வளோ என்ன சொல்கிறது. இப்போ நான் உள்ளே போகலை, வெளியேருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். உள்ளே எப்படின்னு எனக்கு தெரில. அது இல்லாமல் நான் தனியாக தான் வந்திருக்கேன். கொஞ்சம் ஷையாக இருக்குது, அதனால நான் போகல. செம்மையாக இருக்குது கைஸ். இது பார்த்திங்கன்னா பத்தேரியில் தான் இருக்குது. இப்படி போனீங்கன்னா நம்ம கூடலூர் பாட்டவயல் போகிற ரோடு, இப்படி போனீங்கன்னா பத்தேரி போகிற ரோடு. நீங்களும் மறக்காமல், எனக்கு இந்த லொக்கேஷனில் என்னென்னு கரெக்டாக தெரில. பத்தேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் வரும்போது தான் இதுதான் இருக்குது இந்த சர்ச்சு. செம்மையாக இருக்குது கைஸ்.
நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சர்ச்சுக்குள்ளே போய் பாருங்கள் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு. நான் இனி ஒரு வாட்டி யார் கூடயாச்சும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் வ்ளாக் பண்ணுறேன். வ்ளாக் பண்ண விடுமாங்கன்னு தெரில, கண்டிப்பாக முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா, இந்த பத்திரி ரோடோட ஃபுல்லு அந்த வியூ காமிக்க போகிறேன். எப்படி இருக்குது ரோடு அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம எங்கே வச்சு காமிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூபிக்கு பின்னாடி வச்சு தான் காமிக்க போகிறோம். இந்த ரோடு எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது ஒரு 2-3 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். விலாகு எது பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. இந்த ரோடு மட்டும் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். பெண்டு எப்படி இருக்குன்னு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம கேமரா இங்கே வச்சு செட் பண்ணி நம்ம அப்படியே ஓட்டிகிட்டு போவோம். ஏன்னா நம்ம கேமரா செட் பண்ணி வச்சாச்சு பேக்கில் அந்த வியூ காமிக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், இங்கே தான் செட் பண்ணியிருக்கோம். அந்த மவுண்ட் இங்கே இதாயிரும், இங்கே ஆயிரும். நம்ம இப்போ பாருங்கள் ஆன் பண்ணுவோம். தெரியுதுங்களா? பேக் வியூ தெரியுதுங்களா? உங்களுக்கு கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தெரியுது. இதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மறக்காமல் ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேமரா வச்சு வீடியோஸ் எடுத்தாச்சு. அது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. வீட்டுக்கு போய் டவுன்லோட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுன்னா போடுவேன், நல்லா இல்லைன்னா எடுத்துருவேன். ஓகேங்களா? ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு போடுறதுக்கு மினிமம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிதிர்காடு வந்தாச்சு. பிதிர்காடு வந்தோடனே பெட்ரோல் அடிக்கணும். நம்ம வண்டிக்கு அடிக்கணும். 2 பாயிண்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ்க்கு பெட்ரோல் வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரெண்டுக்கு பெட்ரோல் வாங்கணும்னு சொன்னேன். பையன் வந்து வேண்டாம் பெட்ரோல் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படியே நம்ம வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். வேணாம் மாப்பிள்ள அப்படின்னு கைஸ் செம்மையாக இருக்குது. அதனால் நம்ம வண்டிக்கு மட்டும் பெட்ரோல் அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். வீட்டுக்கு போய் நல்லா படுத்து தூங்கிட வேண்டியதுதான் கைஸ். கொஞ்சம் டயர்டாயிருச்சு. நம்ம வண்டி ஏன்னு தெரில, கொஞ்சம் அடைச்சடைச்சி வண்டி ஓடுற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரில. வேற எதுவும் பிரச்சனை இருக்காது, என் மனசுக்கு அப்படி தோணுதா என்னன்னு வேற தெரில. பார்ப்போம். ஃபுல் டேங்கே அடிச்சிருவோம். அக்கா ஃபுல் டேங்க்கா, ஃபுல் டேங்கு. போதுக்கா, போதும். ஜிபேக்கா? எவ்வளோக்கா?
போட்டேன் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பெட்ரோல் அடித்தாச்சு. ஆகாஷ்க்கு வேணான்னு சொல்லிட்டான், அதனால் நம்மளுக்கு மட்டும் அடிச்சுட்டு போவோம். 376 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம் நம்ம பெட்ரோலு. ட்ரிப் பண்ணியாச்சு. இனி அப்படியே கிளம்ப வேண்டியதான். லைட்டாக பசி வேறு எடுக்குது, ஏதாவது சாப்பிட்லான்னு நினச்சேன், ஆனால் இங்கே பேக்கரி இல்லை. சரி நம்ம வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் மீன் குழம்பு புட்டு எல்லாமே இருக்குது, அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம். வேறு எந்த வேலையும் இல்லை கைஸ். ஓகே, அப்படியே போகிற வழியே உங்களை கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காமிக்க போகிறீங்கன்னா, நம்ம ஊரை தான் காமிக்க போகிறோம். எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நலாக்கோட்டையில் நின்றுட்டுருக்கோம். பார்த்தீங்களா, இங்கேருந்து பாருங்கள் நம்ம ஊர் காமிக்கிற மாதிரி, அதுதான் நம்ம ஊர் கைஸ். இதுதான் கிரவுண்டு தெரியுதுங்களா? கிரவுண்டு அங்கே தெரியுது பாருங்கள். இப்போ ஒரு பையனுக்கு பெட்ரோல் வாங்கணும்னு சொன்னேன்ல, அதுதான் அந்த பையனோட வீடு, ஆகாஷ் வீடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடு இந்த மரத்துக்கு பேக் சைடு எங்கேயோ தான் இருக்குது, கரெக்டாக தெரில. ஆனால் நம்ம வீடெல்லாம் தெரியுமான்னு தெரியலையே, தெரியுதானே எனக்கு தெரில கைஸ் கரெக்டாக. ஆனால் அந்த மரத்துக்கிட்ட எங்கேயாச்சும் தான் ஒளிஞ்சிருக்கும் வீடு. அங்கே தான் மசூதி இருக்குது, அப்புறம் அங்கே நம்ம கோவில் இருக்குது. இந்த இடம் காமிக்கணும்னு தோணுச்சு, அதுதான் உங்களுக்கு காமிச்சேன். இங்கேருந்து பார்த்தாலே நம்ம ஏரியா தெரியும். இதுதான் வெலங்கூர், இதுதான் நலாக்கோடு. ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் கைஸ். அப்படியே அப்பாவை இறக்கி விட்டு வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம பசி எடுக்குது, சரியான பசி. இப்போ சாப்பிட போகிறேன் கைஸ். சாப்பிட்டதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பாய்.